இப்போ ஸ்டாலினுக்கு மட்டும் அந்த குட்டி கதை இல்லை, அவருக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அவர் ஃபேமிலியை பாருங்க பிரச்சனை இருக்கு, ஃபேமிலியில் பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் இது வந்து சட்டத்தை மேலே பேசக்கூடாது. அவர் பேசுறாரு, திரும்ப அவர் உதவி பேசுவாரு. இந்த நாவடகத்தை அடக்கிட்டு மக்களுக்காக ஒரு நல்லது செய்வாரு, நல்லது நாங்க எதிர்பார்த்துக்கிறோம். அந்த வார்த்தை வாயிலிருந்து வரலாமா? ஒரு சிஎம்னா எவ்வளவு பொறுப்பா பேசணும், அது எங்க பேசியிருக்காரு அவரு? எனக்கு விஜய் பிடிக்கும், ஆனா அதுக்காக அவர் இப்ப பண்றதெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. தெரியாம எல்லாம் போட்டேன், நானும் கூட போட்டேன். ரொம்ப வருத்தப்படுறேன். விஜய் ஆட்சி வந்தால் நல்லா செய்வாங்க சொல்லி தான் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் வந்து சிந்தனையோட மன உறுதியோட அவருக்கு ஓட்டு செலுத்தினாங்க. ஆனால் அவர் வந்து குட்டி கதை சொல்றதுக்கு ஓட்டு நாங்கள் செலுத்தலை. எதிர்கட்சிக்காரங்களை சொல்லும்போது சொல்றீங்க, இப்போ ஆளுங்கட்சியில சொல்லும்போது நீங்க வந்தாதான் உங்களுக்கு அந்த வழி தெரியுது இல்லையா? அதனால பார்த்து பேசணும். இந்த வைப்பு காட்டுறது அது இதெல்லாம் ரோடோட நிறுத்திங்க. அதுக்கு மேல ஆளு அவங்க உங்ககிட்ட எதிர்க்க வழிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்க. இதுக்கு மேல அவங்க நின்று சமாளிக்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா உங்களால தாழ முடியாது. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். குளத்தூர்ல ஸ்டாலின் தோல்வி சந்திச்சார் பார்த்தீங்களா? இது பற்றி சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் பேசுறாரு. நான் 5 நிமிஷம் தான் குளத்தூர்ல பிரச்சாரம் பண்ணேன், அதுக்கே வந்து குளத்தூர் வந்து ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? சரி, இங்க 5 நிமிஷம் பிரச்சாரம் பண்ணாரு. விழுப்புரம் மாவட்டத்துல நம்ம பண்ணல, அங்க ஒரு இடத்துல அவங்க ஜெயிக்கலையா? இங்க விஜய் பிரச்சாரம் பண்ணதுனாலலாம் ஸ்டாலின் தோற்றது கிடையாது. நிறைய நல்லது பண்ணிட்டாரு. ஓகேவா? மக்களுக்கு அது நல்லது பண்ண பிடிக்காது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு இந்த ஏரியாவில் 2015 நான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன். மழை பெஞ்சதுன்னா இதுக்குள்ளலாம் போக முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், நான் இங்கே தான் கடை வச்சுருக்கேன் மெயின் ரோட்டில். இதுக்குள்ளலாம் போக முடியாது. இன்றைக்கி எவ்வளோ மழை பெஞ்சாலும் அரை மணி நேரத்தில் தண்ணி போயிடும். இதெல்லாம் ஒரு லாரி உள்ளே போகிற அளவுக்கு போயிடுச்சு. ஓகேவா? இந்த ஏரியாவில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற விஎஸ் பாபு யாருன்னு ஒரு 4 பேர் இந்த கேள்வி கேட்க விட்ருங்க. விஎஸ் பாபு யாருன்னு ஒரு 4 பேர் கேள்வி. அவர் எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு எந்த கட்சியில் இருந்தார், 2வது எந்த கட்சிக்கு வந்தார், இந்த கட்சிக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தார், இப்போ எம்எல்ஏவாக எத்தனை வாட்டி இங்கே வந்துக்கிறாருன்னு சொல்லி மட்டும் கேட்க சொல்லுங்கள். மக்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த கேள்வி மக்கள்கிட்ட கேளுங்க. எனக்கு விஜய் பிடிக்கும், ஆனால் அதுக்காக அவர் இப்போ பண்ணுறதெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. தெரியாமல் எல்லாம் போட்டேன், நானும் கூட போட்டேன். ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா அவர் ஸ்டாலின் மாரி சின்ன வயசுலேருந்தே கட்சியில் சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கு போய் மீசாவில் போய் அரசியல்னா என்ன தெரிஞ்சுன்னு வந்திருந்தாருன்னா இவ்வளோ கிடையாது. திடீர்னு வந்தார், அவர் லக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகேவா? நானே போட்டேன் அவருக்கு. இப்போ யோசிக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். 2 வருஷம் நல்லா பண்ணார். இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு எது இந்த அப்படி காட்டுறது இப்படி காட்டுறதுலாம் தூக்கி ஓரமாக போட்டு முதல்ல எதிர்கட்சிங்களை வந்து அவங்க ஆண்டு முடிச்சிட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். என்ன பிரச்சனை அதை முதல்ல நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலினை கிண்டல் பண்ணுறது, உதயநிதி கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணட்டும். முதல்ல என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ கேஸ் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் விலை குறைஞ்சிருக்குது. ஏன் குறைக்கலன்னு யாரை கேட்கணும்? 110 ரூபா டாலர் இருந்தது, நீங்கள் அதே ரேட்டு கொடுத்தீங்க. இன்றைக்கி 85 ரூபா டாலர் வந்துருச்சு ஒரு பீப்பாய். 110 ரூபா இருக்கும்போது 100 ரூபா பெட்ரோல், இன்றைக்கி 85 ரூபா இருக்கும்போது 108 ரூபா பெட்ரோல். யார் கேட்கணும்? எங்களுக்கு தேவை என்னது? எங்களுக்கு ஆட்சி பண்ணுற முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், எங்களுக்கு என்ன நல்லது பண்ணுவீங்க? அதான் நான் மெயின். அதை விட்டு நான் இவரை கிண்டல் பண்ணுறேன், அவரை கிண்டல் பைப் பண்ணுறேன், அதெல்லாம் சரியில்லை. அவ்வளோதான். போட்டுட்டு ஏன் வருத்தப்படுறீங்க? ஏன் போட்டேன்னா அதான் ஒரு மாற்றம் வேணும். 50 வருஷம் இவன் ஆட்சி பண்ணான், 20 வருஷம் இவன் ஆட்சி பண்ணான். சரி, இவங்க ஏதாவது நல்லது. இவர் பேசும்போது எப்படி பேசினார்? நான் வந்து அடுத்த நாள் எல்லாம் முடிஞ்சிடும். நேற்று செங்கல்பட்டில் 7 வயசு 14 வயசு பொண்ணு தூக்கி போய் கெடுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிறப்பு அந்த என்ன படாது சிங்கப்படையா? இந்த ஏரியாவில் எங்கேயாவது இருக்கா பாருங்க, பொண்ணு காட்டுங்க. இங்கே உள்ள ஒரு காலேஜ் இருக்குது, இது மெயினான இடம். இங்கே ஏரியாவில் எங்கேயாவது வந்து சிங்கப்பொண்ணு படையை காட்டுங்க. நீங்கள் 5000 பேர் வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி சிங்கப்பொண்ணை காப்பாற்றுவீங்க சொல்லுங்கள்? சும்மா சினிமா டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லவே தெரியல. நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்களே சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் குளத்தூரில் பண்ணியிருக்காரு. நாங்கள் அவர் வந்து எங்கிட்ட கேட்கல, நாங்களே பார்க்குறோம். இது 2015 எப்படி இருந்தது இந்த குளத்தூர், இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்னொரு 5 வருஷம் அவர் கொடுத்துருந்தா வச்சுங்களேன், அண்ணா நகர் இருக்கிற சென்னையில் இருக்கிற மொத்த சிட்டியோட தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அது இந்த மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நாங்களாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம். சட்டமன்றத்தில் குட்டி கதைகள்லாம் சொல்றாரு. அதாவது அப்பனை காணும்னு தேடக்கூடிய கதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா?
அது நம்ம வீட்டை முதல்ல நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம போய் பார்க்கணும் ஜி. நம்ம ஒழுக்கமா இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்கணும். இப்போ உங்க பிள்ளைங்க பர்த்டே எங்கன்னு சொல்லி கேட்பாங்களா? இப்போ உங்க பிள்ளைங்க எங்க அப்பா எங்கன்னு கேட்பாங்களா? கேட்கணுங்க. எதுக்கு சொன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும். எனக்கு அவரை பத்தி விஜய் பத்தி சொன்னா எவ்வளவோ சொல்லலாம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், எப்படும் சொல்றேன். தப்பு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. அடுத்தவங்களை நீ கிண்டல் பண்ணிட்டு 5 நிமிஷம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா திருப்பி நமக்கு வரும்போது சொல்லுங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணாமல் அரசியல் எப்படி பண்ணால் மக்கள் நல்லது பண்ணிட்டு போங்க. இப்போ எம்ஜிஆர் வந்தார், வரும்போது அவர் முன்னாடி என்னெல்லாம் பண்ணார் தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். இப்போ பேசுன இதெல்லாம் நான் கவனிச்சேன். நான் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன், மொபைல்லையும் பார்த்தேன். தன்னுடைய திட்டங்களெல்லாம் விரிவாக சொல்கிறதுக்கு தெரியலாமல், எதிர்கட்சிக்கு கேட்குற பதிலுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், எல்லாமே தானாகவே வந்து இவர் இஷ்டத்துக்கு வந்து கேவலமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அது கடைசியில் வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறது சரியாக சொல்லாமல் டைவெர்ட் பண்ணிகிட்டே பேசின்னு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஆனால் முழு மெஜாரிட்டியோடு தேர்ந்தெடுக்கலை. 108 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து எதிர்கட்சி உன்னை வானான்னு சொல்லி ஜெயித்தவங்க அவங்கள வச்சு தான் இப்போ நீங்கள் ஆட்சியை பண்ணுறீங்க. அதை வச்சு சொல்லி காட்டும்போது உங்களுக்கு குத்தலாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது. இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இப்போ ஆட்சின்னு பிடிச்சிட்டிங்க, செய்கிறீங்க. எதிர்கட்சிக்காரங்களே மெஜாரிட்டி இல்லை. அதுலேயும் வேறு சில இப்போது ஒரு கட்சியை உடஞ்சி எல்லாரும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் இது அப்படியே போகக்கூடாது. உங்கள் வந்து எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்தால் அவ்வளோ நல்லதில்லை. எதிர்கட்சி கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். எதிர்கட்சினா சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் வந்து 75 வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு எதிர்கட்சியை அவ்வளோ கிள்ளுக்கிறியா நீங்கள் எடை போட முடியாது. அவங்க எவ்வளோ பார்த்துட்டு வந்தவங்க. எம்ஜிஆரை பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி சம்பத்தை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து வைகோவை பார்த்தாங்க, விஜயகாந்தை பார்த்தாங்க. எல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒரு புழுக்கான ஒரு இதில் நடிகர்ன்ற இதில் 2வது 60 வருஷமாக அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சதில் ஒரு சலிப்பில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் நல்லபடியாக ஒரு ஆட்சியை செஞ்சு சொன்ன வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றி இப்போ வந்து ஒரு இது சொன்னீங்க விவசாயிகளுக்குன்ட்டு தள்ளுபடின்னு. அதில் எவ்வளோ குளறுபடி பண்ணியிருக்கீங்க? ஒரு 200 யூனிட் மின்சாரம் சொன்னீங்க. அது விவசாயிகளை திமுக தூண்டி விட்டு போராடுதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3வது தூண்டி விட்டு போராட பண்ணுறதா இருந்தால் இப்போ கம்யூனிஸ்டுக்காரங்க கூட இப்போ விவசாயிகளுக்காக போராடுறாங்க. கம்யூனிஸ்டுக்காரங்க போராடுறாங்க. அப்போ கம்யூனிஸ்டுக்காரங்க கூட தானே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திமுக தூண்டி விடுவாங்களா? திமுகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது அடுத்த முறையும் இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க. திமுக தனியாக இருக்குதோ அது வருதோ அது அவங்க கிடையாது, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. உங்களுடைய இது என்னென்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டுங்க. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை நல்லா காட்டினீங்கனாக்கா அடுத்த வாட்டி வர போகிறீங்க. பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியலனாக்கா அடுத்த வாட்டி இது எல்லாருக்குமே இப்போ ஒரு மாற்றம்னாக்கா மாற்றம் ஒன்று மாறாதது தான். அதே நேரத்தில் இந்த மாற்றம் உங்களுக்கும் வரும் இல்லையா? எதிர்கால ஃபியூச்சர்ன்றது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் மாறி மாறி வர்றது தான். அதனால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக வாக்குறுதி நிறைவேற்றினீங்கன்னா இந்த மாதிரி பாதி சொல்லிவிட்டு முதல்ல ஆட்சியில் என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு 1000 ரூபாயை பாதி பேருக்கு மட்டும்தான் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்ட்டு முதல்ல என்ன பண்ணீங்க? 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் முழுசாக தள்ளுபடி நீங்கள். அதுக்கப்புறம் வந்து 50% நீங்கள். இப்போ எல்லாத்தையுமே கோல்மால் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? 50,000 சொன்னீங்க, இப்போ 75,000 வந்துக்கிறீங்க. அதுக்கு மேலே இருந்தால் 1 லட்சம் வாங்கிட்டு இருந்தால் 5,000 மட்டும்தான் கழிப்புன்றீங்க. எல்லாமே அரசியல்வாதிகனாலே அப்படி தான் சொல்கிற வாக்குறுதி எல்லாரும் நிறைவேற்ற மாட்டாங்க. இருந்தாலும் கூட சொல்லும்போது எடுத்தவங்க எதிர்கட்சிக்காரங்களை சொல்லும்போது சொல்கிறீங்க. இப்போ ஆளுங்கட்சியில் சொல்லும்போது நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அந்த வழி தெரியுது இல்லையா? அதனால் பார்த்து பேசணும். இந்த வைப்பு காட்டுறது அது இதெல்லாம் ரோதோடு நிறுத்திங்க. அதுக்கு மேலே ஆள் அவங்க வந்து நின்று உங்ககிட்ட எதுக்கு வழிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்க. இதுக்கு மேலே அவங்க நின்று சமாளிக்க ஆரம்பித்தாங்கனாக்கா உங்களால் தாழ முடியாது. சட்டமன்றத்துக்குள்ள அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி குட்டி கதையெல்லாம் பேசி அவமானப்படுத்துறதை விட, ஆனால் அதை அப்படியே திருப்பி உங்களுக்கு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்பா அம்மாவை கவனிக்கிறது இல்லை, எல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ ஆட்சின்னு வந்தவொடனே எல்லாரும் ஒன்றா சேர்த்துன்னு பார்க்குறீங்க. அதே நேரத்தில் அப்பா பிள்ளைங்க பொண்டாட்டியை விட்டுட்டு அவங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஒரு விழா மேடையில் கூட வந்து நிற்கிறதுக்கு முடியாது இருக்குது. திரிஷா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அது அவ்வளோ இதுவாக வைப்பாக நீங்கள் இருந்து பார்க்குறீங்க. எவ்வளோ நடக்குது. திருப்பி அது உங்களுக்கு நீங்கள் ஒன்று எதிரி மேலே பாய்ச்சினீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு திருப்பி அடிக்கும். அதை மட்டும் கவனம் வச்சுக்கங்க. சீராக நல்லபடியாக ஆட்சி பண்ணுங்கள். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக எல்லாமே தான் முடிச்சிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை. எதுன்னா மக்கள் வந்து கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அவருடைய ஆக்ஷனு, அவருடைய படத்தில் நடிக்கிறது, அதேமாதிரி நம்மளோட நாட்டுக்கும் இவர் செய்வாருன்றதுனால செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து கொளத்தூர் தொகுதியில் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, சம் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வந்திருக்கு சார். கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டான்னு சொல்கிறீங்க. கவர்ச்சின்னு சொல்கிறீங்க. கவர்ச்சிக்கு ஓட்டு போடுறது எனக்கு என்ன? இல்லை கவர்ச்சினா எனக்கு வாயில் நல்லா வந்துரும்ன்றாரு அவர்.
ஏன்னா அவர் கோவப்படுறாரு. வந்துடுன்னா கோவப்படுறாரு. எப்படி நான் கவர்ச்சிக்காக வர முடியும்? மக்கள் என்ன நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. என்னால வாயில நல்லா வந்துடுறாங்க. அந்த வாயில நல்லா வருது, கொஞ்சம் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கலாம். அந்த நல்லா வர்றத அந்த வார்த்தையை நல்ல விஷயமா சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் பண்றேன், உங்களுக்கு செய்யறேன், வந்து கவர்ச்சிக்காகலாம் ஓட்டு போடலன்னு ஒரு மாதிரி வந்து நாவடக்கம் அவருக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு தெரிஞ்ச நாவடக்கம் இல்லாம பேசுறாரு. நாவடக்கம் இல்லாம பேசுறாரு. இப்போட சட்டசபையில ஒரு மாதிரியா தான் பேசுறாரு. அது வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. அது முட்டு கொடுக்கறதுக்கும் ஆளு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து இனிமேல் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க நல்லா எதிர்பார்க்குறோம். இந்த நாவடக்கத்தை அடக்கிட்டு மக்களுக்காக ஒரு நல்லது செய்வாரு, நல்லது நாங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன கொடுத்தாரு அறிக்கை, அது வந்து அவர் 6 மாசம் கூட டைம் எடுத்து செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மக்களுக்காக அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். குட்டி கதை சொல்றாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. குட்டி கதை, அப்பனை காணோம் தேடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை வந்து அவரா சொல்றது இல்லை. இதை யாரோ எழுதி கொடுத்து சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்பனை காணும், அம்மா காணும், அது நம்ம சொல்லக்கூடாது. ஒரு வந்து சட்டசபை இப்போ வந்து பட்டிமன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து சட்டசபை மாதிரி நம்ம வந்து ஏத்துக்க முடியல. ஒரு பட்டிமன்றத்தை எப்படி பேசுவாங்க, வாக்குவாதம், நீயா நானா அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் பேசுவாங்க. ஆனா இது வந்து பட்டிமன்ற மாதிரி நாங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்பனை காணோம்னு சொல்றது அது தவறான செயல் தான். நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, மக்கள் நம்மள எதை நம்பி வந்திருக்கிறாங்க, அது வரைக்கும் நம்ம பேசணும், நம்ம செய்யணும்னு தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர, அப்பனை காணும் அம்மா காணும் நம்ம முதல்ல கரெக்டா இருக்கிறோமா, நம்ம பேக்ரவுண்டு நல்லா இருக்கா, அதை நம்ம யோசிக்கணும். நம்ம பேக்ரவுண்டே சரியில்லாத போது நம்ம எதிர்கட்சியை கேட்கறது தவறு. எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா எதிர்கட்சினாலே கேள்விதான். ஆளுங்கட்சி கேள்வி கேட்கறது, ஏதாவது தப்பு நடந்தது, நீங்க செய்யல அப்படின்னு கேட்கறதா எதிர்கட்சிக்காரங்களோட வேலையே. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அதே மாதிரி கேட்கறது தவறான விஷயம். அது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னம்மா நல்லா நான் செய்யறோம், கொஞ்சம் பொறுங்க, இப்பதான் நான் வந்திருக்கேன், நான் செய்யறேன், ஒரு 6 மாசம் நீங்க டைம் கொடுத்துருங்க. அது வரைக்கும் நீங்க அம்மா வந்தோடனே அப்பா காணும் அம்மா காணும் அப்பா காணும் நம்ம பேக்ரவுண்ட்ல முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம மக்களை கேட்கணும், எதிர்கட்சியை கேட்கணும். எதுவுமே இல்லாம அவர் பேசுறது தவறான செயல் தான். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் பார்த்தீங்கன்னா விஜய் பேசுனது ரொம்ப தவறான வார்த்தை. அது வந்து பெருமைக்குரிய வார்த்தை. அவர் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறார், நான் ஒரு கிறிஸ்துவன். ஆனால் அவர் அப்படி பேசிருக்கக்கூடாது. ஒருத்தர் தோத்தா கூட அவருடைய மனநிலையை வந்து அந்த இடத்துல அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி அவமானப்படுத்தினா நாளைக்கு கடவுள் என்ன பண்ணுவார்னா இவரையும் அவருடைய ஆட்சியிலேருந்து கீழே இறக்குவாருன்னு நான் உண்மையாக சொல்கிறேன். நான் ஏன்னு கேளுங்க, ஒரு மனுஷன் தோற்று போனார்னா அவர் நிறைய மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர் தகப்பன், அவருடைய பிள்ளை எல்லாருமே செஞ்சிருக்கிறாங்க. யாரு இந்த உலகத்துல நீதிமானா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான் சொல்லுங்க? எல்லாருமே இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்போம், ஒருத்தருடைய சொத்தை அபகரிச்சிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். ஆனா நம்ம முதலமைச்சர் ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சர். ஆனா அவர் அந்த மாதிரி ஆணவமா அவர் பேசுறது நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும். அப்பதான் கடவுள் அவர் உயர்த்துவார். அதை உதயநிதி பார்த்தா கதை சொல்றான்றதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த கதை எப்படி பாக்குறீங்க, அந்த குட்டி கதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு ஆட்சி வந்து நமக்கு இவ்வளவு செஞ்சாங்க, இன்னொரு ஆட்சி வந்தா விஜய் ஆட்சி வந்தா நல்லா செய்வாங்க சொல்லி தான் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் வந்து சிந்தனையோட மன உறுதியோட அவருக்கு ஓட்டு செலுத்தினாங்க. ஆனா அவர் வந்து குட்டி கதை சொல்றதுக்கு ஓட்டு நாங்க செலுத்தல. உன்னுடைய வேலை என்ன? மக்களுக்கு நிறைய வேலை இருக்குது. பஸ் இலவசம் சொன்னீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றுங்க. அப்புறம் 2500 சொன்னீங்க, 1000 ரூபாய் போடுறீங்க, அது நல்லது. அதே மாதிரி வேற கேஸ் சொன்னீங்க, நீங்க 6 தர வேணாம், 2 கொடுங்க, வருஷத்துக்கு 2 கொடுங்க, 6 மாசத்துக்கு 1, 6 மாசத்துக்கு 1, கரெக்டா இருக்கும். அப்போ இவருடைய பணியே நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு மற்றவ மேல குற்றப்படுத்துறது தப்பு. உங்களுடைய பணி என்ன? தமிழ்நாட்டில் 5 வருஷம் வந்து மற்றவங்களை குற்றப்படுத்தணும். நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், அது கிடையாது சார். காலம் ரொம்ப பயங்கரமான காலம் வரப்போகுது. தண்ணி இல்லாத காலம், பஞ்ச காலம். பிரேமலதா மேடம் சொன்னாங்க, சார் எல்லா இடத்துலையும் நீங்கள் தூரு வெட்டுங்கன்னு சொன்னாங்க. அதை செய்யணும் முதல்ல. ஏன்னா இப்போ மழை காலம் வரப்போகுது, அந்த தூரு பணி செய்யணும். நிறைய வேலை இருக்குது சார். அவர் அந்த கதையெல்லாம், இந்த குட்டி கதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன செய்யணும் அதை நான் அவர் செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவனை குற்றப்படுத்துறது, மற்றவனை வேதனைப்படுத்துறது. முதலமைச்சர் நான் ஒரு முறை வந்தால் தோத்துட்டாரு, ஏன் போ எல்லார் இடத்துலையும் நீயே ஜெயிச்சுட்டு நீயே உக்காந்து நீ ஆட்சி செய். ஒரு எதிர்ப்பு உனக்கு இருந்தாதான் உனக்கு மற்றவங்களுக்குள்ள நன்மை செய்யணுன்ற எண்ணம் உனக்குள்ள வரும். எதிர்ப்பே உனக்கு இல்லைடான்னா அப்புறம் நீ வேஸ்ட், டோட்டல் ஜீரோ. எதிர்கட்சியெல்லாம் வெளியே போயிட்டு பிறகு சார் நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி, அதெல்லாம் வந்து சிறு பிள்ளைகள் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இஸ் எ லீடர், ஒரு சிஎம், ஒரு தமிழ்நாடு மக்களை பாதுகாக்கிற சிஎம். கடவுள் உங்களை நியமிச்சிருக்கிறாரு. கடவுளுடைய இறப்பணியை நீ கரெக்டாக செய்யணும். கடவுளுடைய மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு கடவுள் விற்கிறாங்க, ஒருத்தர் சாணி ஆடுறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்னால் செய்ய முடியும், நம்மளால அவங்களுக்கு எதை செய்ய முடியும் அப்படின்றது
அவர் செய்யணும். தயவுசெய்து அவரு இந்த மாதிரி குட்டி கதைகள் மற்றவங்க மேல குற்றப்படுத்துறது இதெல்லாம் விட்டுட்டு நீதி, உத்தமம், உண்மை இது அவர் மனசாட்சியோடு அவர் செஞ்சார்னா அடுத்த முறையும் அவரே வருவார். ஆனால் அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே என்னுடைய நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்யணும் அப்படின்னாக்கா கடவுளுக்கு கீழே தள்ளிடுவார் அவர். வாய்ப்பு தான் இந்த ட்ரிப்பு வந்ததுக்கு. ஏதோ புது மாற்றம் வரட்டும்ட்டு தான் அரசியலுக்கு வந்து விஜய் வந்திருக்காரு. ஏதோ எல்லாம் செய்தாருன்னா திருப்பி அடுத்துக்கு வருவார். ஏன்னா வர ஆளுகளே தலைமுறையாக ஸ்டாலிலேயே வந்துருந்தா பிடிக்காது. ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்க்கலாம். நல்லது பண்ணால் பண்ணலாம். மகா முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. நீ ஸ்டாலின் மாதிரி இந்த தொகுதி வந்து இந்தியாவிலே ஒரு மாடல் தொகுதி. இந்த தொகுதியில் மாதிரி செஞ்சது எந்த தொகுதியிலுமே யாருமே செய்யலை. ஜனங்க வந்து நன்றி மறந்துட்டாங்க, அவ்வளோதான். வேற சினிமா மோகத்தில் கவர்ச்சியில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஒழிச்சு அவர் என்ன செஞ்சார், அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? கவர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க, கவர்ச்சிக்கு எனக்கு ஓட்டு போட்டாங்க நான் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வாயில ஏதாவது வந்துருன்னு சொல்லி அவர் பேசுறாரு. அது வந்து ஒரு சிஎம் அந்த வார்த்தை வாயிலிருந்து வரலாமா? ஒரு சிஎம்னா எவ்வளோ பொறுப்பாக பேசணும், அது எங்கே பேசியிருக்காரு அவர்? இன்னும் அந்த சினிமா பாடினது சட்டசபையோட நேற்று கூட என்னமோ கையை ஒரு சிக்னல் காட்டினாருங்க. அதெல்லாம் வந்து சபையில் அது ஒரு சிஎம். சாதாரண ஒரு மினிஸ்டர் பேசினா கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம். ஒரு சிஎம் வந்து எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், அத்தனை பேருக்கு முறையாக பதில் சொல்லணும், அத்தனை பேருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணியமாக நடத்தணும். அது மாதிரி இல்லை. அது வந்து அதே உதயநிதி சொல்லிருக்கிற சினிமாவில் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி சபையில் விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. திமுக கவர்மெண்ட்டு தப்பு நடந்திருக்கோம். எந்த கவர்மெண்ட்னாலும் தப்பு நடக்காத கவர்மெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் போன கவர்மெண்ட் மாதிரி பாலங்கள் என்ன, கட்டடங்கள் என்ன, அதுக்கு திருமண மண்டபங்கள், ரோடு என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ உண்டு பண்ணியிருக்காங்க. கடை வந்துச்சுன்னா எதுக்கு கடை வந்துச்சு? கடை வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டங்களை அந்தளவுக்கு நல்லா செயல்படுத்தியிருக்காங்க. நான் முதல்வர் திட்டமாகட்டும், இப்போ எத்தனை திட்டங்கள் வந்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க அவங்க கவர்மெண்ட்டில். அது மாதிரி ஸ்டாலின் கவர்மெண்ட் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்க வந்து திரும்ப வருவாங்கன்னு. இந்த ஸ்டாலின் இந்த தொகுதியில் தோற்றதுக்கு நாங்கள்லாம் கண்ணீர் வடித்தோம். ராத்திரியில் எங்களுக்கு தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த தொகுதிக்கு பண்ணவர் ஜனங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்களேங்கிற ஒரு பெரிய மன கஷ்டம். மீண்டும் வருவாங்க, தோல்விங்கிறது நிச்சயம் இல்லை. அது மாறி மாறி திரும்ப அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு வரத்தான் செய்வாங்க கட்டாயம் அவசியமாக. ஓகே, சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து ஒரு குட்டி கதை சொல்றாரு. அப்பனை காணோம் தேடுற கதை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து இவரை மனசுல வச்சுதான் சொன்னது. தோக்கடிச்சிட்டாங்கல்ல, அந்த 5 நிமிஷம் பேசி தோத்துட்டாருன்னு சொல்றாங்க. அதை மனசுல வச்சுதான் அதை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இன்டைரக்டா அதை குத்தி காட்டியிருக்காரு. வெற்றி தோல்விங்கிறதுல சகஜம். இன்னைக்கு தோக்குறேன், நாளைக்கு ஜெயிப்பேன், நாளைக்கு ஜெயிக்கிறேன், இன்னைக்கு தோப்பேன். அதெல்லாம் எல்லாத்துக்கும் அவர் ஒரு முன்னாள் முதல்வர் அவரை பற்றியெல்லாம் தரக்குறை பேசுறது அவ்வளோ நல்லது இல்லை. அவ்வளோதான். அனுபவம்லாம் கம்மி தான். ஸ்டாலினுக்கு வந்து குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் குளத்தூர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஸ்டாலின். குளத்தூர் வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆக்கியிருக்காரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சருமே அப்படி செய்யலை. ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து நல்லா செஞ்சிருக்காரு. குளத்தூர் தொகுதி இப்போ அந்த ரெட்டேரி சிக்னலில் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு, ஏசி பஸ் ஸ்டாண்டு, வெயில் வர மக்களுக்கு எல்லாம் ஏசி பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டாலின் மாதிரி வர முடியாது. ஸ்டாலின் தான் அவரை மாதிரி செய்ய முடியாது. புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் எப்படின்னு தெரில, இருந்தாலும் அவங்கள மாதிரி வரைய முடியாது. நல்லா செஞ்சிருக்காரு, தொகுதி நிறைய மாற்றிருக்காரு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படிப்பட்டவர் வந்து தோத்துருக்காரு. அது காரணம் நான் 5 நிமிஷம் பேசினேன், அதுக்கே தோத்துட்டாங்க, ஆட்டம் கண்டுட்டாங்க. இன்னும் கூடுதலா பேசிதான் நிறைய ஒரு சினிமா மோகம் தான். சினிமா மோகம் தான், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது சினிமா தான், அது அரசியலுக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து அரசியலுக்கு வந்து ஸ்டாலின் தான், அவரை மாதிரி செய்ய முடியாது. பாருங்க, காலையில் உணவு சத்துணவு திட்டம், காலையில் குழந்தைங்களுக்கு, அப்புறம் இலவச பஸ்ஸு, அப்புறம் இலவச வீடு, சிட்டி ஃபுல்லாக பாருங்க, எல்லா இடத்துலையும் பாலங்கள் எல்லாம் அவர் தான். பாலங்கள்னாலே ஸ்டாலின் தான். நிறைய பூங்காக்கள் நல்லா அமைச்சிருக்காரு. அப்புறம் அந்த மகளிர் தொகை, விடியல் பயணம் நிறைய பண்ணியிருக்காரு. ஏசி பஸ் விட்டுருக்காரு, எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. செம்ம சாதனை. ஸ்டாலினை மாதிரி யாருமே பண்ண முடியாது. இப்ப அப்படிப்பட்டவர் வந்து குறிப்பிட்ட ஒரு கதை சொல்றாரு, குட்டி கதை சொல்றாரு. அதாவது அப்பனை காணோம் தேடக்கூடிய ஒரு கதை தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குட்டி கதை ஒரு காமெடியா இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு, அவங்களுக்கு ஒரு கதை இருக்குல்ல. இப்போ ஸ்டாலினுக்கு மட்டும் அந்த குட்டி கதை இல்லை, அவருக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அவர் ஃபேமிலி பாருங்க பிரச்சனை இருக்கு, ஃபேமிலியில் பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் இது வந்து சட்டசபையில் பேசக்கூடாது. அவர் பேசுறாரு, திரும்ப அவர் உதயநிதி பேசுவார், திரும்ப பேசி தான் அவங்களுக்கு இந்த வரைக்கும் பிரச்சனை தான். அது சட்டசபையில் எது பேசணுமோ அதை தான் பேசணும். இவர் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அது அப்படி பேசிருக்கூடாது. என்ன இருந்தாலும் அவர் 2 டைமா எத்தனை டைம் 3 முறை இந்த தொகுதி எனக்கு தெரிஞ்சல 3 முறை அவர் எம்எல்ஏ வந்திருக்காரு. அப்படி பேசுறது தப்பு. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய என்ன சொல்கிறது, சத்திரம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் நல்லா பண்ணியிருக்காரு, பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய பஸ் ஸ்டாண்டு. அது ஸ்டாலின் வச்சு தான் பேச தப்பு, அதை பேசக்கூடாது. ஆனால் அவர் பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு சீனியர் கைடு. அவர்
இப்போ அவர் பேசின ஒரு மீன் வச்சு இப்போ அவரோட குட்டி கதை ஒரு பெரிய கதை ஆயிடுச்சு. அது தெரியாத ஆளுங்கெல்லாம் பப்ளிக் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. பப்ளிக் எது தெரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க? விஜயோட பர்சனல் இஷ்யூலாம் வெளியே வந்துச்சு. இப்போ அவர் அப்பாவுக்கு பேசினாரு, அவங்க சொந்த ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அது ஒரு ரீசன் ஆயிடுச்சு. இப்போ அவரே வந்து அந்த குட்டி கதை வந்து பெரிய கதை ஆக்கி விட்டார். ரசிகர் தான் பாலிட்டிக்ஸை பார்ப்போன்னா அது ஒன்றும் இல்லை. பப்ளிக்கை லைக் பண்ணி சொல்லிட்டான் எல்லாம் ஒரு மாற்றம் ஒன்று சொல்லி மாற்றம் பண்ணாச்சு. அந்த மாற்றத்துக்கப்போ அந்த சஃபர் ஆகுது. அதுதான் இன்னைக்கு கொளுத்தூர் கோதியில் வந்து இன்னைக்கு பூமி நல்லா பூம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, நல்லா எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும். பட் அவர் தோற்று பண்ணது ஒன்று மொத்தமாக தான் இருக்குது. மனுஷனை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. முன்ன நடந்த எலெக்ஷனில் வந்த ஜனங்க யாருமே யாருக்கும் எதுவும் செய்யலை. இப்போ 2 மாதம் ஓடினது 2 வருஷம் ஓடின மாதிரி, அவ்வளோதான். விஜயோட 2 மாசம் ஆச்சு, உங்களுக்கு 2 வருஷம் தெரியுதா? ஓடின மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சார், நாடு நல்லா இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு நல்லா சிறப்பாக தெரியுது. ஜனங்களோட முகத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இது. நாங்கள் இப்போ போகிறது கூட தைரியமாக போகிறோம். ஒரு இடம் போகிறோன்னா தைரியமாக போகிறோம். நாங்கள் ஹெல்ப் பண்ணாத அளவுக்கு நல்லா இருக்கு. எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவர் என்ன ஹெல்ப் பண்ணாரு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த இதில் சேர்ந்துருக்கோம். அதனால பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்களாம் நிம்மதியாக இருக்கோம். சந்தேகம்ன்ற ஒரு பார்வை இல்லாமல் பெண்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தனால மரியாதையாக நல்லா போகுது. அவர் நல்லா வருவார். ஸ்டாலின் சார் வந்துட்டு இங்கே ஜெயிக்கலை. ஸோ அவரை பற்றி அங்கே பேசுகிறதே தப்பு. சரிங்களா? சபையில் எதிர்கட்சிங்க சபையில் என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன குறைங்களை பேசுகிறாங்களோ அதுக்குண்டான பதிலை மட்டும் பேசணும். அதை மட்டும் தான் பேசணும். அதை தவிர்த்து ஒரு சினிமா பாணியிலேயே பேசுகிறாரு. சட்டசபையிலையும் அப்படி பேசுகிறாரு. ஸோ அதை அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த பதவிக்கு உண்டான பொறுப்போடு அவர் பேசணும். இது வந்து புழுக்காக வந்தது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவரெல்லாம் அடிக்க முடியாது. அவர் இந்த தொகுதியில் வந்து அடிக்கிறது பெரிய கஷ்டம். உண்மையை சொல்கிறேன். தோத்துற 8000 வாக்கில் தோத்துருக்காரு. எப்படி தோத்துறாரு ஐயா? அது எனக்கே புரியல, என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து தோக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்படின்னு தெரியல. மிச்சம் வேறு வெளியே தோத்த விஷயம் வேறு, இங்கே தோக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. அது என்ன இது நாங்களே இருந்தது கொஞ்சம் அப்படி சொன்ன. ஸ்டாலின் வந்து செஞ்சிருந்தாருன்னா அவர் தோக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் சொல்கிற மாதிரி பார்த்தா அவரோட கணிப்பை அவர் சொன்னார், விஜய் சார் சொன்னார். அதை கேட்கறதுக்கு அவங்க அந்த உள்ள சட்டமன்றத்தில் அவங்க நிற்கலை. அதில் இல்லை. அவர் பேசும்போது வாய்ப்பும் கொடுக்கல, அவங்க பேசும்போது கேட்கவும் இல்லை. இதுதான் புரியுது. அது அவங்க மேலே தப்பு தான் எழுந்து போயிட்டாங்க. என்னோட கருத்து நான் சொல்கிறேன். அவங்க இது கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறது வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் பேசி முடிச்சுட்டு போயிட்டீங்க சட்டமன்றத்துலேருந்து. அவங்கள பேச வாய்ப்பு கொடுக்கணும்ல. எங்கள் தலைவர் விஜய் பேசும்போது நீங்கள் அவங்க பேசுறதுக்கு தயாராக நீங்கள் வெளியே போயிட்டீங்க. இதுல புரியுது உங்க மேலே தப்பு தான் வெளியே நடப்பு பண்ணிட்டீங்கன்னு. இது வந்து ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னா அதில் ஆட்டம் கண்டுற கட்சி கிடையாது. ஏதோ வந்து சொல்லி எழுதி கொடுத்து அது வந்து ஒரு 5 நிமிஷம் பேசலாம். தொடர்ந்து அறவரெலாம் வந்து அவருக்கு நல்லது. அதெல்லாம் அது தேவையில்லாத இதுவெல்லாம். அது ஒன்று கலர்னா ஒன்று வரும். இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்து இருக்குல்ல. இப்போ என்ன போடுறாங்க, அவங்க புள்ளையா காணும், புள்ள வந்து அவர் அப்பா காணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வருது. அதெல்லாம் வந்து சட்டசபையில் வந்து என்ன பேசணுமோ, மக்களுக்கு என்ன இதோ இந்த பிரச்சனைகளாக இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும் அதை தான் வந்து முடிவு பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து சட்டசபையில் எடுத்துன்னு வரக்கூடாது. ஆட்சி வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சிஎம் என்ன பேசணும், எப்படி ஒரு போல்டாக வந்து இதெல்லாம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் குற்றம் இதாக இருக்குது எல்லாத்தையும் வந்து சரி கட்டணும், எப்படி பண்ணனாக்கா எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுல அதில் தான் வந்து முழு கவனத்தை செலுத்தணுமே தவிர இதெல்லாம் வந்து தேவையில்லாது. அப்படிலாம் ஒருத்தவங்க தோத்தா பேசக்கூடாது தான். இவருக்கு நிறைய கடமைங்க இருக்கு. ஏழைங்களா பார்த்து இவரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இவர் நல்லது செஞ்சுட்டு போனால் போதும் சார். அவரை வந்து நம்ம அது மாதிரி பேசக்கூடாது. ஒருத்தவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க அதோட போட்டோம் அவங்க வேலை. இவர் அந்த மாதிரி பேசக்கூடாது. உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க செய்யாத நீங்கள் செஞ்சு காட்டுங்க. நீங்கள் பேச தேவையில்ல, அதை செஞ்சு காட்டுங்க. எவ்வளோ ஏழைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் நல்லது செஞ்சால் போதும். பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை சார். அவரை பேசியோ இல்லை அவர் உங்களை பேசியோ இனிமேல் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நல்லது செஞ்சால் போதும் சார். எவ்வளோ ஏழைங்க எவ்வளோ பசங்கள்லாம் படிக்காதவங்கலாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்லி தான் வந்தீங்க, அதெல்லாம் செய்யுங்க. அவரை திருப்பி பேசி ஒன்றும் ஆகும். அவர் செய்யலன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் அதை செஞ்சு காட்டுங்க. ஒழுங்காக ஆட்சி செஞ்சால் ஏன் சார் அவங்க தோக்குறாங்க? கரெக்டாக இல்லைங்களா? அவங்க ஒழுங்காக ஆட்சி செஞ்சால் அவங்க ஏன் தோக்குறாங்க? இப்போ இன்றைக்கி வந்து பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பவளோட பாப்பா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தை, இதே திமுக பிரமுகர் 2 வயசு குழந்தையை கெடுத்து பாலியல் துன்புறுத்தி பண்ணி சாவடிச்சிருக்காரு. அதை மக்கள் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான், இதுமாரி மீடியா சேனல் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு ஆக்ஷனே எடுத்தாங்க. போன ஆட்சியில் இப்போது எவ்வளோ குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க, உடனே அதுக்கு ஒரு தீர்வு காண்றாங்க. சரிங்களா? சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட இன்றைக்கி
எல்லாரும் வந்து சீரியலு படம் எல்லாம் பார்த்துருந்தவங்க இன்னைக்கு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சட்டசபையில் என்ன நடக்குது, சட்டசபைனா என்ன, அரசியல்னா என்ன, அரசியல் புரிதல்னா என்ன, எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நேராக பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்காங்க. அவதூறுகள் பல பரப்பலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தோத்துட்டீங்க, 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. குட்டிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து படத்திலிருந்து அரசியல் வந்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு அரசியலுக்கு முழுமையாக வந்துட்டாரு. ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க அரசியலேருந்து அவங்க சினிமாவுக்கு போயிட்டாங்க. அவங்க சினிமா பாணியில் தான் இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. சினிமாவில் இருந்த ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு அரசியலுக்கு ஃபுல்லாக வந்துட்டு மக்களுக்கு என்ன நான் செய்வேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 40 நாள் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதே விளாத்திக்குளம் கேஸ் கிட்டத்தட்ட 9 நாளாக கண்டே பிடிக்கல. 9 நாளாக அந்த என் அன்பு சகோதரியை அரசு ஆஸ்பத்திரியில் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் பல போராட்டம் பண்ணி இதே எம்பி கனிமொழி போனாங்க. அங்கே உள்ள விட்டாங்களா? ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இன்னைக்கு அப்படி நடக்குதா? பாலியல் வன்கொடுமை நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த 1 ஹவரோ இல்லை 3 ஹவர்ஸ்லையோ நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. போதை கலாச்சாரங்கிறது இன்னைக்கு நேற்று உருவானது இல்லை. இவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அது வந்து நடக்காதுன்னு சொன்னாரு. நான் வந்து என்கிட்ட ஆட்சிக்கு வந்தா நடக்காதுன்னாரு. நடக்குது. அதுதான் சொல்றேன். 75 ஆண்டு காலமா இவங்களும் வந்து மாறி தான் ஆனாங்க. நாங்க வந்தா இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் சொல்லிட்டு தான் வந்தாங்க. அவங்களாலே பண்ண முடியல. இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்து 40 நாள் தான் ஆகுது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஆட்சிக்கு வந்து 40 நாள் தான் ஆகுது. அப்போ அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. வெயிட் பண்ணுங்க.